ஏன்னா அவங்க வந்து ஒரு லெவலோட நின்றுறாங்க. அந்த லெவலுக்கு மேலே போக முடியல அவங்களால. அந்த லெவல்லாம் போகணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லா மாவட்டத்தில இருந்து சப்போர்ட் பண்ணாதான் பண்ண முடியும். இந்த அசோசியேஷன் வந்து யாரையுமே கட்டுப்படுத்தாதுங்க. இது வரைக்கும் முன்னாடி என்னென்ன டோர்னமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட சிறப்பாக செய்யலாம். அதே அசோசியேஷன் வந்து யாரையும் கட்டுப்படுத்தாது. அசோசியேஷன் நம்ம யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாம் வளர்த்து கொடுக்குற பிளேயர்ஸை வந்து வெளியே கொண்டு போய் சொந்த செலவில் அசோசியேஷனுடைய செலவில் அவங்கள கொண்டு போய் அவங்கள அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போறதா இதனுடைய வேலையை தவிர மற்றபடிக்கு வந்து யாரையும் எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. இப்போ இந்த டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பொதுவாக எல்லாருமே போய் கலந்துக்க முடியாது. இந்த ஐடிசிஎஸ்எஃப்னுடைய கிளைகள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஸ்டேட் மட்டும்தான் கலந்துக்க முடியும். இதில் வந்து வேற எந்த ஒரு ஒளிவு முறைகள்லாம் இல்லைங்க. யதார்த்தமாக என்ன இருக்கோ எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் அதை நேரடியாக கேளுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சாதான் இதனுடைய வெற்றி நல்லா இருக்கும். அதாவது நம்மளுக்காக இல்லாட்டி நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கிற பிளேயர்ஸ், அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிளேயர்ஸுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. நம்ம எங்க மூலியமாவோ உங்க எல்லாத்து மூலியமாவோ ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷனா இந்த ஒரு மீட்டிங் அமையட்டும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து வேற ஒன்றும் வந்து பர்சனலா வந்து இது எந்த ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கல. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. ஐஎஸ்பிஎலுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிறதா இல்லைங்க. அதாவது ஐஎஸ்பிஎலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஐஎஸ்பிஎல் அதான் சொல்றேன், இவங்க வளர்த்து வார்த்தெடுத்த பிளேயர்கள் எல்லாம் வந்து ஐஎஸ்பிஎல் கூட்டு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. 30 லட்சம் 40 லட்சம் பேமெண்ட் கொடுத்து அடைச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு கூட தெரியும். இப்போ ஐஎஸ்சிஎல் நடந்தது. ஐஎஸ்சிஎல் வந்து கர்நாடகா நடந்தது. அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 26 பிளேயர்ஸை வந்து கேரளா பிளேயர்ஸ் பேன் பண்ணி வச்சாங்க ஐஎஸ்பிஎல். அந்த மாதிரி இப்போ அவங்க பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நல்ல பிளேயர்ஸை வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வெளியே போய் டோர்னமெண்ட் விளையாண்டிங்கன்னா வந்து உங்களை பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள கொண்டு வந்து அவங்க நீங்க பர்சனலாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஃபிக்ஸர் பண்ண போறாங்க. இப்போ 16ஆம் தேதிக்கு மேலே தெரியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தகவல் வரல. இது வந்து ஐஎஸ்பிஎலுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. இப்போ நம்மளுடைய அசோசியனுடைய அவங்க தலைவராக இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, நாம நம்ம வழியில போயிட்டே இருக்கும். நம்ம ஃபெடரேஷன் நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு போவோம். இதுல ஐஎஸ்பிஎலுக்கும் இதுக்கும் ஐஎஸ்பிஎல் ஒரு நல்ல களம் தான் அவங்களும் சொல்றாங்க. நம்மளும் அதான் சொல்றோம். ஐஎஸ்பிஎல் மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்த கண்டிக்கு தான் இன்னைக்கு டென்னிஸ் கிரிக்கெட்டை நானும் நீங்களும் இவ்வாறு பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு களம் கண்டிப்பா வேணும். நம்மளுடைய பிளேயர்ஸ், தமிழ்நாட்டுடைய பிளேயர்ஸும் ஐஎஸ்பிஎல் உள்ள கொண்டு போறது தான் அசோசியேஷன். அதாவது எம்எல்சி அப்படின்னா எப்படிங்க வாங்கி தமிழ்நாட்டு டீமா 14 டீமா ஒரு டீமா தந்துருக்கீங்க. இந்தியா கப் இங்க பாதி பேருக்கு அவேர்னஸ் இருக்கு, பாதி பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த ஐடிசிஎஸ்எஃப்ல ஏன் நீங்க ஆட போறதா தமிழ்நாடு ஆட போறதா ஃபர்ஸ்ட் வரணும். ரைட்டா? இப்போ நான் என்ன அப்போஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால நீங்க என்ன சொல்ற வார்த்தைனால நம்ம மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஐடிசிஎஃப்னு நீங்க ஆரம்பிச்சிருக்க ஃபெடரேஷன்ல நீங்க தமிழ்நாடு கொண்டு போய் யாரையுமே கேட்காம இணைச்சிட்டீங்க. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நாளைக்கு நம்ம எதுக்காக யாரோட நலனுக்காண்டி நம்ம போராடுறோம்? இப்போ நீங்களும் பர்சனலாக சம்பாதிக்கிறேன், நானும் பர்சனலாக சம்பாதிக்கிறேன். இங்கே இருக்க நிறைய ஸ்பான்சர் இருக்காங்க. வரமான கார்த்தியாக இருக்கட்டும், அண்ணா மணிகண்டனாக இருக்கட்டும், திருப்பூர்ல டோர்னமெண்ட் கிரவுண்ட் எல்லாமே அவங்களுக்கு யாருமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இங்கே யாருமே போடல. எனக்கு தனிப்பட்ட முறையில் தொழில் இருக்கு. கோபி இருக்காரு, அண்ணன் தண்டமணி அண்ணன் இருக்காங்க, மாமன் கார்த்தி இருக்காரு, சீன அண்ணன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. யாருமே இங்கே யாருமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஃபோக்கஸே பண்ணல. இன்னைக்கு அவங்க சீனியர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு, நானும் ஒரே வார்த்தை தான். நம்மகிட்ட இருக்க பசங்க ரெடியான அவ்வளோதான். இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூ ஷுட் கோ ஃபார் இந்தியா கப் தானே? ஏன் நேத்து கூட பேசுறீங்க? இங்க பேசுறது வேஸ்ட். இது நீங்க 4 மாசமா ஃபாலோ பண்ணி அசோசியேஷன் மீட்டிங் 2 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்குள்ள பொறுப்பு போட்டிருக்கீங்கன்றத தாண்டி 2 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி இதுக்காண்டி உழைச்சிருக்கீங்க. யாருக்காண்டி நம்ம உழைக்கணும்? பிளேயர்ஸ்காண்டி உழைக்கணும்னா பிளேயர்ஸோட நலன் இந்தியா கப்ல தானே இருக்கு, பிரசிடென்ட் கப்ல இல்லையே. ஏன் நீங்க ஏன் பிரசிடென்ட் கப் போட்டீங்க? அப்படி இல்லையே, அதான் சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் இந்தியா கப்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கண்டிப்பாங்க எல்லா ஸ்டேட்டும் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட 8 ஸ்டேட் வந்து இதுல வரல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு பிளேயரை வளர்த்து எடுத்து வார்த்தை எடுத்து அனுப்பி வைக்கிறீங்க ஒரு இடத்துல, அப்படியே கொத்தா வந்து நான் புரிஞ்சு வச்சுக்கிற உங்க பிளேயர். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருக்கும்பொழுது இந்தியா கப் வந்து அவங்களோட அஃபிலியேட்டரோட பண்றாங்க. அதாவது ஐஎஸ்பிஎலோட அஃபிலியேட்டர் ஒன்றும் இல்லைங்க. நான் கூட ஐஎஸ்பிஎல் அஃபிலியேட்டர் வாங்கிட்டேன், கிட்டத்தட்ட வாங்கிட்டேன். டோர்னமெண்ட் பெரிய லெவல்ல பண்றதுக்கு நான் கூட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆனா இந்த அசோசியனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே டிராப் பண்ணிட்டேன். ஆக்சுவலா வந்து சென்னை சிங்கம்ஸ் உடைய ட்ரையல்ஸ் வந்து 4th சீசன், அதாவது வரக்கூடிய 4th சீசன் வந்து நம்ம கிரவுண்ட்ல பண்றதுக்குண்டான எல்லா கொட்டேஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே பெஸ்டா கொடுத்துருக்கேன்.
ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவங்க சுமங்கலிங்கிற கிரௌண்ட் திருப்பி லாஸ்ட் இயர் பண்ண இடத்துலயே பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி புரியுது. அதாவது ஐஎஸ்பிஎல்ல வந்து அகைன்ஸ்ட் அப்படின்னா நம்ம அசோசியேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போதைக்கு ஐஎஸ்பிஎல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து நம்ம பண்ண வேண்டாம். நம்மள்ட்ட வருஷத்துக்கு 40க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய டோர்னமெண்ட் இருக்கு. கேரளா பிளேயர்ஸ் எப்படி பிளான் பண்ணாலும் நீங்க இப்ப இந்த வாட்டி நீங்க பிரசிடென்ட்ல போய் டீம் கூட்டு போறீங்க. இப்போ ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ண பேசுறோம். நீங்க தான் சொல்றீங்க நம்ம வந்து நார்த் லெவல் நம்ம ஈக்குவலா இல்ல நம்ம நார்த் லெவல் ஈக்குவலா வரணும் பேசுறோம். இப்போ வர வருஷத்துல இப்போ ஒரு லைக் இப்போ இதுல புரிஞ்சிக்காம இந்த வருஷம் எஸ்டிபிஎல் போன முடிய யாராவது ஒரே ஒரு ஆள் மட்டும் யாராவது இருந்தா யாராவது சொல்லுங்க. யார் இந்த வாட்டி எஸ்டிபிஎல் போனா பிரச்சனை போனா பிரச்சனாவே ரைட்னா ஒரு 25 இயர்ஸ் ஆகுது. இப்போ இவன் போய் உங்களுக்கு ஃபேவரா பிரசிடென்ட்ல போய் கிரிக்கெட் ஆடுறான். இவன் 30 வயசோட பிளான் பண்ணிட்டாங்க. அவன் 5 வருஷத்துக்கான இளமை வாழ்க்கையா அவனுக்கு போகுது. எங்க ஒரு 30 வயசு நம்ம சென்ட்ரி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல ஆடுறோம். யாரு பேன் பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க? பிளான் பண்ணாங்கன்னா எங்க ஐஎஸ்பிஎல் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு உண்டான பதில் வந்து நம்மள்ட்ட இல்ல. இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் கேளு. இல்ல அதாவது நீங்க தான் சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னா கேரளா பிளேயர்ஸை பேன் பண்ணிட்டாங்க நீங்க தான் சொல்றீங்க. இவருக்கு போய் உங்களோட வந்து உங்க அசோசியேஷன் ஆடிட்டாரு சரிங்களா? அந்த பிரசிடென்ட் ஆடினவர் நாளைக்கு ஐஎஸ்பியில் போய் இந்தியாவுக்கு போய் ஆடுவார். 5 இயர்ஸ் அவர் பேன் 5 இயர்ஸ் பேன் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வாடாம விட்டுலாம். ஏன்னா ஹிஸ்டரி இருக்கு. அதனால தான் சொல்றேன். இந்தியன் சாம்பியன்ஸ் லீக் கபில் தேவ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆஃப்டர் தட் 2007ல ஐபிஎல் வரும்போது அந்த பிளேயர்ஸ் ஈவன் தஞ்சாவூர்ல சஃபரான தமிழ் குமரன் முதல்ல எனக்கு தெரியும். 145ல தமிழ்நாடு பான் போட்ட பவுலர் அவரால் 8 வருஷத்துக்கு ஐபிஎல் ஆடுவார். இப்போ இவரோட கெரியர் 25 வயசுல இருந்து 33 வயசு இவன் வயசை இழந்துட்டானா இவன் எங்க போய் கிரிக்கெட் ஆடுவான்? இவனோட பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? பார்க்க கூடாது. ஆக்சுவலா நீங்க கிரிக்கெட்டுக்கு லேட்டா வந்திருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நாங்க இந்த பிளேயர்ஸை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க நீங்க ஓப்பனாவே சொல்றீங்க யாருமே இதுவரை நார்த்தோட போய் ஃபைட் பண்ணல போல வரீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அட்லாஸ் டோர்னமெண்ட்ல போய் கேரளால ஆடி இருக்கமே. அதுதான் சொல்லுங்க. ஏன் அதை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே. 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து டெல்லியில நடக்கிற போட்டிக்கு வந்து 2014ல நினைக்கிறேன். 2014 யாரோ கிரியேட் பண்ணாங்க எல்லாமே யாரும் ஓகே. அதுதான் முயற்சி. அடுத்தது யாரும் ஒண்ணுமே இல்லை. நீங்க 3-4 மாசம் பூனேல போட்ட எஃபர்ட்டை இங்க கமிட்டிட்ட ஆர்கனைசர்ட்ட ஸ்பான்சர்ட்ட எஃபர்ட் போட்டுக்கலாமே. இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் ஓப்பனாவே சொல்றேன். இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு நாங்க அப்போசா போறோம் ஃபேவரா போறோம்ன்றதுக்காண்டி இன்னைக்கு நீங்க பண்றத விஷயத்த தப்புன்னு சுட்டி காட்ட தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நீங்க ஒரு இன்னொரு ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டுல இருந்து ஃபைட் பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க வந்திருந்தாலும் அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி நாங்க சுட்டி காட்ட தான் செஞ்சிருப்போம், அகைன்ஸ்டா தான் இருந்திருப்போம். நீங்க அதை நினைச்சு கவலையப்பட்டிருக்கீங்க. நீங்க ஏன் கவலை பண்ணணும்? இன்னொரு அசோசியேஷன் தமிழ்நாட்டுல ஃபார்ம் நீங்க ஏன் கவலை பண்ணணும்? நீங்க நல்லது பண்ணீங்கன்னா எல்லாரும் உங்க பக்கம் தானே வர போறோம். ஏன் அது ஏன் ரொம்ப சஸ்பென்சியஸா சஸ்பெண்ட் தான் கார்பரேஷன் வந்தாங்கல்ல, கார்பரேஷன் வந்தாங்க அவங்க ஓப்பனா சொல்லி சார் யாரும் எஸ்எஸ்பிஎல் தான் தெரியும், நல்லாவே தெரியும். எஸ்எஸ்பிஎல் வந்தாங்க. எஸ்எஸ்பிஎல் வந்தாங்க. எஸ்எஸ்பிஎலுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் அங்கே கேதர் ஆகிடும், ஷேர் ஆகிடும்னு நீங்க ரொம்ப ப்ரொடெக்டிவா இருந்ததா சொல்றீங்க. நீங்க நல்லது பண்றீங்கன்னா அவங்க எவ்வளவு அகைன்ஸ்டா போனாலும் தமிழ்நாட்டில் இருக்க நாங்க எல்லாரும் உங்க கூட தானே வரப்போம். உங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க ஏன் வரப்போம்? நம்மளுடைய நோக்கம் வந்து இதுவா இருந்தது அப்படின்னு சொன்னா முதல்ல உங்களுக்கு வந்து அதாவது பொதுவாக யார் யாருக்கு நீங்க கொடுத்த மாதிரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது நாம் இதை அசோசியேஷன் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது இந்த விஷயத்துல இறக்கும் பொழுது எல்லாரும் ஆதரவு கொடுப்பீங்க, நம்ம நல்ல விஷயம் செய்யறவங்க தான் மக்கள். ஒரே ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல நாம பகிர்ந்தோம். இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் குரூப்ல சேருங்க நம்ம பகிரும் பொழுது அதற்கு வந்து ஒரு எதிர்மறையா ஒரு சில கருத்துக்கள் வந்தது. அப்பதான் வந்து ஆழமா தெரிஞ்சது இவ்வளவு பேர் எகைன்ஸ்டா இருக்கிறாங்க. ஒரு சில விஷயத்துக்கு எங்களை கேட்காம இந்த தகவல் பூரா எனக்கு அதுக்கு அப்புறம் தான் வருது. இம்மிடியா அதுக்காக அரேஞ்ச் பண்ண கூட தான் இருக்கு சார். அது ஐஎஸ்பிஎல் அகைன்ஸ்ட் கிடையாது சார். கூகுள் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அசோசியேஷன் ஐஎஸ்பிஎலுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இப்போ நீங்க கொண்டு போயிட்டு பிரசிடென்ட் கப் ஒரு டோர்னமெண்ட் என்ட்ரி கொடுக்குறீங்க, பிளேயர்ஸ் எல்லாரையும் பேன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க அசூரிட்டி தருவீங்களா? இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த ஒரு டோர்னமெண்ட் நீங்க போனாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்சி எடுத்துக்கங்க. டிஎன்சியை வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, இந்த டோர்னமெண்ட்ல நம்ம தமிழ்நாட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஒரு பைலாவோ ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ ஏன் வந்து இந்தியா கப்பு பிக்சர்ஸ் ரெடி நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணிட்டான், தமிழ்நாடு இல்லை. அது ஐஎஸ்பிஎலோட இதில் நடக்கிறது. இப்போ நீங்கள் பிரசிடென்ட் கப் தனியாக போகிறீங்க, ஐஎஸ்பிஎலோட இது கிடையாது. 100% செக் பண்ணியாச்சு. ஐஎஸ்பிஎலுக்கு அவங்க அப்ரூவே கொடுக்கல நீங்கள் போயிருக்க ஃபெடரேஷன்.
அப்ப எப்படி நீங்க பிளேயர்ஸை நீங்க கூட்டு போய் செலெக்ஷன் வச்சு எப்படி நீங்க பண்ணுவீங்க? அதாவது ISPL க்கு இது சம்பந்தம் இல்லை. அதாவது இங்க இருக்க பிளேயர்ஸோட மெயின் மோட்டிவ் என்ன? எல்லா காலத்துலயும் போகும். எல்லா களத்திலும் இல்லை சார். இப்போ உங்களுக்கு ரியாலிட்டிக்கா முன்னாடி நிக்கிறது ISPLங்கிற ஒரு டோர்னமெண்ட் ஆடணுங்கிறது தான் எல்லாரோட. அதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நேற்று கூட வந்து இவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்தியா கப்ல வந்து மறுபடியும் கூப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது தாராளமாக ஒரு டீம் அனுப்பி கொடுங்க. நீங்க தவிர்க்கவே வேண்டாம், யூனிட்டி அனுப்பி கொடுங்க. ஆனா என்னன்னா, அந்த இடத்துல நம்ம முகத்தை இப்போதைக்கு காமிக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு இந்தியா கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண பெட்டர் இல்லைங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அதை யார்கிட்ட கலந்துக்கிட்டீங்க? தமிழ்நாடு நிலையமா நீங்க எப்படி போய் ரெப்ரசென்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் இங்க எப்படி நீங்க டிசைட் சிம்பிளா ஒரே விஷயம், நாங்க இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம்னா, நீங்க Z3 அகாடமி Z3 ஃபெடரேஷன் வச்சிருந்தா இங்க யாருமே கேட்க போறதே கிடையாது. போறது. தமிழ்நாட்டுல 20 வருஷமா களப்பணியில இருந்திருக்கோம். கட்சி மூலியமா அரசியல் மூலியமா சொன்னோம்னா நம்ம கிரிக்கெட்டை களப்பணினே சொல்லக்கூடாது. 20 வருஷமா களப்பணியில இருந்திருக்கோம். 2007 நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு ரியாஸ் இருக்காப்ல உள்ள ரியாஸ் இருக்கல, உனக்கு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணேன். நீ ரியாஸ் வந்து கலந்துக்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லலையா? சொல்லலையா உங்கள்கிட்ட? ரியாஸ் வந்து உங்களுக்கு சொல்லலையா? நாங்க வேற யாருமே பேசல. நீங்க மாவட்டத்துல இருந்து ஆள் வந்துருக்கோம். எத்தனை மாவட்டத்துல நாங்க 7-8 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் கலந்துக்கிட்டோம்னு கேளுங்க. ஈவன் இந்த திருவாரூர் இருக்காங்க, அண்ணன் கோயம்புத்தூர் மணிவேலன் இருக்காங்க. மத்தவங்க கோச்சிங் வேணாம் பிரதர், எங்களால கொஞ்சம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி இன்டீரியரா போக முடியல. 27 மாவட்டத்தை நாங்க ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில ஆல்ரெடி 4 டிஸ்ட்ரிக்ட்மே நான் பேசியாரு. இது நடக்கலன்னு யாராவது வர சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி நேஷனல் கப் பூம் ஆகல, இந்த வருஷம் தான் பூம் ஆச்சு. பூம் ஆனோடனே நாங்க அப்ரோச் பண்ணும்போது அப்பயும் நாங்க என்ன அப்ரோச் பண்ணோம்னா, நான் ஓப்பன் அவுட் பண்ணிடுறேன் எல்லாருக்கிட்டையுமே. நாங்க அப்ரோச் பண்ணும்போது எங்களை ஃபர்ஸ்ட் வார்த்தையில ஆகுனது, நீ ஒரு ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு வா, நம்ம கப்பு இந்தியா கப்புக்கோ இல்லை அதர் நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கோ அலோவ் பண்றேன்னு சொல்லும்போது தான் அப்பையும் பாருங்க, நான் ஒரு வெல் ப்ரொஃபஷன், நான் ஒரு கிரிக்கெட் ஓரியன்டா, நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கோச்சா இருக்கேன், நான் பிசினஸ் பண்றேன், இவரும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க ஆரம்பிச்சது நார்த்ல போய் எங்களுக்கு அசோசியேஷன் கொடுங்க, நாங்க வேலையை ஆரம்பிக்கல. மாவட்ட ரீதியா மக்களை ஒன்னா சேர்ப்போம், நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹையரா போகன்றதுதான் எங்களோட முடிவு. யாராவது இங்க இருக்கிறவங்க தெரியாதவங்க தயவு செஞ்சு மன்னிக்கவும், தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும், யாருமே அதை தவிர்க்கவே முடியாது. 8 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க நேஷனல் கப்புக்கு டீம் கொடுக்க போகும்போது ஃபெடரேஷன் இருந்தாதான் நீங்க ஆட முடியும்னு சொன்னதுனால நாங்க மாவட்டத்தை இணைக்கிற வேலையில இருந்தோம். இது உங்க செயலாளருக்கு கட்டாயம் தெரியும், தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நாங்க போன்ல எடுத்து அவரோட கலந்துக்கிட்டோம், அவருக்கு விளக்கமா எடுத்து சொன்னோம். தம்பி கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கு, ஜனவரியில நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு அப்படி ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லட்டுமா, இது நம்மளோட கான்ட்ரவர்சி காண்டி சொல்லல, இந்த மாதிரி தான் வந்து நின்றுருக்கும். நாங்களும் டைரக்டா போய் நார்த்ல ஃபெடரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வந்துருந்தோம்னா என்ன ஒரு 100 பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப நான் உங்களை எப்படி கேள்வி கேட்கிறோமோ எங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால நாங்க மாவட்டத்தை இணைச்சு நீங்க சொல்றீங்களா SDATன்னு ஒண்ணு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு, ஓகேங்களா? என் டீம்ல முருகிழமை பிசிசியில யாருன்னு ஒரு பையன் இருக்காப்புல, நான் தான் இருந்தேன். நானும் வாலிபால் கேம்ப் நேரு ஸ்டேடியம்ல தான் இருந்தேன். யாரும் 11 கோல்டு மெடல் தமிழ்நாடு, அவன் ஒய்ஃபு ஏசியால 3 கோல்டு இந்தியாவுக்கு. அந்த SDATயோட செக்ரட்டரியே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதையுமே ரியாஸை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். 8 மாசத்துக்கு நடந்தது. கிரிக்கெட் வந்து ஒரு நான் எல்லாருக்கும் இங்க இருக்க தெரிஞ்சு சொல்லிக்கிறேன், கிரிக்கெட் வந்து ஒரு பிரைவேட் ஈவெண்ட், அதை வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டே வர முடியாது. 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் SDATல போய் பேசிட்டு வந்தாச்சு. மாலதி மேம்லேருந்து எல்லாத்தையுமே நான் பேசிட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே இருந்தவங்க கோச்சஸ் எல்லாருமே, பாண்டியன் சார்லேருந்து ஏறிட்டு எல்லாருமே எனக்கு அங்கே தெரியும். நேரடியாக நான் உள்ள போனால் என்னால் எல்லாரும் போக முடியும், உனக்கு தியாகம் வந்தாங்கன்னா இன்னமும் நான் போக முடியும். இதெல்லாம் நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேசி ரியாஸ்க்கு நான் சொன்னேன், நீங்கள் ஒரு ஃபெடரேஷன் ஜாயின் பண்ண போறீங்களா, ஒரு கேட்டசிக்கு ஏன் உங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கல? அதெல்லாம் இல்லை சார், இதான் ரீசன். இப்போ நீங்க 6 மாதத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண தெரியும் சார். ஆக்சுவலாக வந்து இந்த ITCS வந்து தனிப்பட்ட முறையில் நானா கலந்துக்கிட்டது, ஓப்பனா சொன்னேன். நான் தமிழ்நாட்டில் சார் இருக்கிறேன், அப்படி கிடையாது. அதாவது என்னுடைய சொந்த விருப்பம் தான். நான் உங்க முதல்ல சொல்ல பார்த்தியா, ஒரு டீமை உருவாக்கணும், நம்ம கிரவுண்டுக்கு நம்ம உருவாக்கணுங்கிற எண்ணத்துல இருந்து
எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சந்திப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து போனக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி நான் போனேன். இப்ப நான் போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அவரு எங்கிட்ட வந்து கேட்டு டென்னிஸ் பண்ண நான் வரேன் என்னை கூட்டு கொண்டு சொல்லி அவரை வளர்த்து மேல கொண்டு விட்டது நாங்க. சரிங்களா? நீங்க சொன்னீங்க நாட்டுல ஒருத்தன் விதை போட்டான் ஒருத்தன் பணம் சாப்பிட்டாங்க. தமிழ்நாட்டு விதை போட்டது நாங்கள் இந்த முன்னோர்கள். சரிங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், சேலம் மாவட்டம், மதுரை, ராமநாடு, நீங்க இந்த 6 மாவட்டத்தை எடுத்து பாருங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் பைக் அடமான வச்சு நடத்திருக்கான். கேள்விப்பட்டுதான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கறது ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்லா கேட்டுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு மரவாமலை வேசி சிட்டின்னு நான் போய் கால்படுத்த இடமே கிடையாது. சரிங்களா? எல்லா இடமும் நடந்தோம். இங்க இருக்க எல்லாருக்குமே நாங்க யாரும் தெரியும். சரிங்களா? நாங்கள் கிரிக்கெட் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் வளர்த்துருக்கோம், என்னென்ன செஞ்சிருக்கோம், நாங்கள் எப்படி டோர்னமெண்ட் நடத்துகிறோம். இங்கே நடந்த இப்போ நீங்கள் சொல்லிங்களா ஸ்டேட் டோர்னமெண்ட் ஒன்று அதோட டபுள் குவாலிட்டியாக நாங்கள் மேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம். எங்கள் ஓன் மணியை போட்டு என்னோட சொந்த ஓன் மணியை போட்டு எந்த பேர்ட்டி கலெக்ஷன் பண்ணாமல் ஓன் மணியை போட்டு நாங்கள் மேட்ச் நடத்தி முடிச்சிருக்கோம். சரிங்களா? நீங்கள் எங்களை ஒரு வார்த்தை நாங்கள் டிஎஸ்பி நடந்தது டிஎஸ்பி நடந்த 3ஆவது மாதமாக நான் உங்களோட கூப்பிட்டு பேசுகிறேன். சின்ன கூப்பிட்டு கேட்குறேன். சம்மந்தப்பட்ட தமிழ்நாடு கிரிக்கெட் முக்கியமான இன்னைக்குல 45 வயசுல இருக்கவங்க முதற்கொண்டு எல்லாரும் முதல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாரும் கேட்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 பேர் ஆதார் கார்டு கலெக்ட் பண்ணுறோம். நாங்கள் அசோசியேட் டாக்டர் போயிட்டோம். சரிங்களா? அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாட்டில் நம்ம போய் பேசக்கூடாது, இங்கே முதல்ல முடிச்சுக்குவோம், இங்கே முடிச்சு போய் எடுத்து அடுத்த வச்சுக்கணும் இருக்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் சொன்னீங்க கட்டமைப்பு நம்ம ஃபெடரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் என்னோட ஆளுங்க ஒன்று கேட்டுங்க சார். சரிங்களா? நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து செயலாளர்னு அனௌன்ஸ் பண்ணீங்க, டிஆர்சி செயலாளர் அனௌன்ஸ் பண்ணீங்க. நான் எனக்கு எப்படி கேட்குறது தெரியல. எதன் அடிப்படையில் சார் செயலாளர் போட்டீங்க? சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் சார், ஒரே லாஜிக்காக சொல்கிறேன். அவர் தமிழ்நாடு கிரிக்கெட்டில் ஒரு யூடியூபர். சரிங்களா? என் வீட்டில் வந்து 15 கிலோமீட்டர் தான் தம்பிக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட்டில் யூடியூபர் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு. யார் சப்போர்ட் பண்ணிப்போம் அவர் மனசு எனக்கு தெரியும். சரிங்களா? 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சு ஒரு செயலாளர் நீங்கள் சொன்ன அதே மாநில செயலாளர் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான். கூட பிறந்த அண்ணன் ஒருத்த ஃபோன் அடிச்ச மாதிரி இந்த பையன் ஆக்சிடென்ட் இருக்கான், ஒரு வீடியோ போட்டு சொன்னாக்க அதனால எனக்கு என்ன பயன் கேட்ட வந்து நீங்கள் செயலாளர் வச்சிருக்கீங்க. ஆனால் 17 வருஷமா சொந்த காசு செலவு பண்ணி பிளேயர்ஸை வளர்த்து ஆரூர் தமிழ்நாட்டில் இருந்து எங்கள் டீமு செட்டில் சாமி டீமு தண்டபாணி நகர் மேட்ச் டீம்ல இருந்து எல்லாம் மிங்கலாகி தான் ஒரு கட்டத்தில் கோவா போனாங்க, கேரளா போனாங்க, நார்த் ஃபுல்லாகவே போனாங்க. சரிங்களா? ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தோம். நீங்கள் செயலாளர்னு சொல்லி வச்சுருக்கீங்களா, அவருக்கு என்ன கேட்டகரி, அவர் 15 வருஷமா எங்களுக்கு என்ன கேட்டகரி கொடுத்தீங்க சொல்லுங்க. நாங்கள் ஜீரோ சார் கிரிக்கெட் நாங்கள் ஜீரோ வாங்கிக்கிறேன் சார். நீங்கள் கூப்பிட்டு என்ன சொல்றீங்கன்னா சார் சொல்லிக்கிறேன் சார், என் கூட வாய்ப்பு பேசி கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி கிரிக்கெட்டில் என்ன சொல்றீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு தலைவர் போட்டு வந்திருக்கோம் சார். மாநில லெவலில் யார் சார் பொறுப்பு போட்டா? அதான் சார் எனக்கு தெரியல. மாநில லெவல் நீங்கள் தான் தேடி போயிட்டீங்கன்னா நீங்கள் தேடி போங்க, எல்லாரும் கூட்டு தேடி போயிருப்பாங்க சார். நீங்கள் வந்து நாங்கள் வந்துருப்போம் சார். நீங்கள் செலவு பண்ண மாட்டோம், நாங்கள் சேவ் பண்ணிப்போம் சார். நீங்கள் என்ன பணம் செலவு பண்ண சேவ் பண்ணிருப்போம். இந்தியா கப்புக்கு இங்கேருந்து ஒரு டீம் நீங்கள் யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணால் நாங்கள் இந்தியா இருக்கோம் சார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி கேட்டனால கேளுங்க. அவர் இன்றைக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அவங்க டீமில் விக்கிட்ட கேட்டு பாருங்க. இன்றைக்கு நான் மெசேஜ் பண்ணேன். பட் சீன் வந்து கேட்டு பாருங்க. ஆனால் இந்த இந்தியா கப் எங்கே போனால் சொன்னேன் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அப்போ உள்ள போன ஆசைப்பட்டேன். தமிழ்நாடு லெவலில் அவர் நடத்தினால ஒரு டிஎஸ்பி சொல்லி நீங்கள் எதாவது பேசுறீங்க. டிஎஸ்பியில் என்ன சார் நடந்துச்சு? நீங்கள் சொல்லுங்கள் டிஎஸ்பி என்ன நடந்துச்சு? அந்த ஜப்தி கிரௌண்டில் வந்து படுக்கிற இடம் இருந்துச்சா, தூங்குற இடம் இருந்துச்சா சார், சாப்பிட்ற இடம் இருந்துச்சா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லி முடிச்சு சார் தயவுசெய்து இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது சார். அவர் சொன்னபடி அவர் நீங்கள் எனக்கு மேட்ச் வந்து லாஸ் ஆயிடுச்சு, நான் லாஸ் ஆகிட்டேன், என்னால் எதுவுமே செய்ய முடியும்னு சொன்னார். அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சார் பசங்கிட்ட பிளேயர்ஸ் அமௌண்ட் வாங்கி அதுக்கு ஒரு டைட்டில் உள்ள கொண்டு வராரு. தமிழ்நாட்டில் டைட்டில் உள்ள கொண்டு வராரு. தமிழ்நாடு டைட்டில்ன்றது வந்து உள்ளூர் கிரிக்கெட் தான் டைட்டில். டிஎஸ்பிஎல் நடத்துறாரு. அவர் வந்து டிஎஸ்பிஎல் நடத்தலைன்னா நான் கேள்வி கேட்டுக்க மாட்டேன். அவர் உள்ளூர் கிரிக்கெட் எஸ்பிஎல் நடத்தினா கேள்வி இல்லை எனக்கு. டிஎஸ்பிஎல் நடத்துறாரு. அப்போ நான் கேள்வி கேட்க வந்தேன். கேள்வி கேட்க இடத்துல கொஞ்சம் ஐநூறு முரண்பாட போயிடுச்சு, நாங்கள் விட்டுட்டோம். சரிங்களா? ஒரு உள்ளூர் கிரிக்கெட் சேனல் ஒரு டைட்டில் உள்ள எடுத்து வரலாம். உள்ளூர் கிரிக்கெட் தான் சார் டைட்டில். தமிழ்நாட்டு லெவலில் போய் உள்ளூர் கிரிக்கெட் எங்கே வீடியோ எடுத்து அங்கே 60 பால் தான் போட்டலான்ற ரூல் இல்லையே. இல்லை ஏதாவது ரூல் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க. 60 பால் போட்டால் மட்டும் தான் உள்ளூர் கிரிக்கெட் வீடியோ எடுக்கணும்னா நீங்கள் தம்பி அன்னையிலேருந்து ரூபாய்க்கு கொண்டு வந்துருந்தா சரிங்களா? ஒரு டோர்னமெண்ட் என்ன சொல்றாங்க, நாங்கள் வெளில வரணும்னா எனக்கு இன்னைக்கு இப்போ அமௌண்ட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் 60 பால் தான் போட்டு விளையாடணும். இது என்ன சார் ரூல்? இந்த ரூல் எங்கேருந்து சார் வந்துச்சு? நான் டோர்னமெண்ட் என்ன பண்ணுறேன், ஏன் 3 மேட்ச் நீ வர்ற, நீ என்னைக்கு என்னவோ அப்படி தான் செய்யணும். 2022 மராமலை டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லைவ் போடுறாரு. சரிங்களா? இதே தாரிக்கு இருக்காருங்க. லைவ் போடுற டைத்தில் நான் லைவ் போட்டு முடிக்கிறேன். அவருக்கு என்ன பேமெண்ட்டோ பேமெண்ட் நான் கொடுக்குறேன். எந்த யூடியூபர் பேமெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு எல்லாருமே தெரியும் யூடியூப் பேமெண்ட் கொடுக்குறேன். ஆனால் அவர் என்ன சொல்லியிருந்தார் யூடியூப்ல, அதுக்கப்புறம் தான் அவருக்கு பெரிய கஷ்டமாச்சு. அவர் நம்பர் போட்டு நான் லைவ் போடுறேன், எனக்கு வந்து விழா கம்பெனி சப்போர்ட் இல்லை, எனக்கு பேமெண்ட் போடணும்னு சொன்னார். நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம், நீ பேமெண்ட் இங்கே கேட்கல, என்ன அசிங்கப்படுத்திட்ட,
நீ இதே ஓனோட ரெவன்யூ கடை பாதி கொடுத்துருக்கியா, ஒரு ரெண்டு கொடுத்துருக்கியா? சரிங்களா? இது மாதிரி ஒரு யூடியூபரை ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் அவனை கேட்க ஆள் கிடையாது. ஒரு கிரவுண்டு நீ வந்து நார்த் இந்தியா கூட்டு போகிறேன்னு சொல்கிற, பிளேஸ் ஒரு மாதிரி பேசுகிற, உனக்கு எந்த மாதிரி எலிஜிபிள் இல்லாமல் நீ எப்படி செயலாளர் உட்காந்து சரிங்களா? செயலாளர் பிறகு 3 பேர் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேனல் சொல்கிறேன் சார். நான் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆள் போகிறேன், 25 வயசு பிளேயரை போடுறேன் சார். சரிங்களா? அவர் 2% அடிக்க சொல்லுங்க சார் பார்ப்போம். எலெக்ஷன் வச்சுருங்க நீங்கள். சரிங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் அவர் யூடியூபர் அவர் ஒரு சைடு பிரசிடண்ட் அடிக்க சொல்லுங்க. நான் 25 வயசு பிளேயரை போட்டு பிரசிடண்ட் அடிக்க சொல்றேன். யாருக்கு தேவை பாருங்க சார். தமிழ்நாட்டில் ஏன் சார் உள்ள கிரிக்கெட் கடைசி 8 மாசம் வந்து எடுக்க போல ஏன் சார் மக்கள் விரும்பல? இதெல்லாம் நீங்க சொன்னீங்க சார், உள்ள கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், உள்ள கிரிக்கெட் மாத்திருக்கேன்னு சொன்னீங்க சார். ஏன் சார் நீங்க போல நீங்க அதை கேட்டுக்கலாம் சார். 8 மாசம் ஏன் போன வீடியோ கேட்கல சார், ஏன் சார் கேட்கல? நீங்க பிரசிடண்டா இருக்க நீங்க தலைமை நின்று இருக்கீங்க, உங்க கேள்வி நம்ம இந்த இடத்துல உட்காந்து வழியா போட்டு பேசுறீங்க சார். நீங்க 8 மாசம் ஏன் வீடியோ போல என்ன பிரச்சனை ஏன் சார் கேட்கல? டிஎஸ்பி நடந்த தவறுகள் ஏன் சார் நீங்க கேட்கல? சொல்லுங்க. டைட்டில் கூட உள்ள விடுறீங்க, டைட்டில் உள்ள விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் நடக்குது, அதையா சார் நீங்க கேட்கல? சார் இல்ல ஒரே விஷயம் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் என்னைக்கு நான் ஒரே நான் ஸ்ட்ரெயிட்டாவே நான் முன்னாடியே கேள்வி வைக்கிறேன். இப்போ ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கேட்டே தெரியலங்கிற 10 மாசமும் ஒரு லைவ் இல்லாத ஒரு பொசிஷன் போட்டுட்டு நான் அழைச்சி வச்சிருக்கேன், நீ வா அப்படிங்கிறது. அண்ணே கரெக்ட். பைக் அரமான வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல பைக் அரமான வச்சு கிரிக்கெட் நடந்தவர். இன்னைக்கு அந்த வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒரு ஒருத்தர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தேன். ஒரு ஒருத்தர் பேசணும்னு சொல்றேன். பேசி முடியும். நான் ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்க எல்லாரையும் நாங்கள் கோவப்பட்டாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்களை கேள்விக்கிறேன். தலைவர் பொறுப்புக்கே நீங்க என்ன முறையில் தலைவர் பொறுப்பானீங்கன்றது என்னோட ஸ்ட்ரெயிட்டாவே கேள்வி. ஏன்னா இப்ப நாங்க 17-18 வருஷமா கிரிக்கெட்ல உழைச்சிருக்கோம் போயிருக்கோம். ஒரு அரசியல் களத்துக்கு உள்ள வரீங்க, ஒரு கட்சி பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 2 முக்கியமான அரசியல் கட்சிக்கு நீங்க உள்ள வரீங்க. ஸ்ட்ரெயிட்டாவே தலைவராகி நீங்க எல்லாம் கேன்வாஸ் போவீங்களா? கேன்வாஸ் பண்ணி தலைவர் ஆவீங்களா? அதாவது என்னன்னா, இப்போ இது வந்து பெரிய அரசியல் குடும்பம், கட்சி குடும்பம், மக்கள் சேவை விஷயமும் கிடையாது. தமிழக பேராக பண்ணும்போது கட்சியை தாண்டி கட்சிக்கு கூட 234 தொகுதி இருக்கு, ஒரே தொகுதி. இதை பத்தி நீங்க இது வந்து கட்சி மாதிரி இல்லை நீங்க சொல்லவே கூடாது. மொத்த தமிழகத்தையும் ஒன்னா திரட்டி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கன்சல்டிங் மீட்டிங்னு போட்டுறீங்க. ஐடிசி நீங்க தலைவர் உங்களுக்கு நீங்க தலைவர் நீங்க போட்டுக்கிட்டீங்க. ஐடிசி பத்தி நீங்க முன்னாடியே சொன்னீங்களா யூடியூப்ல இது மாதிரி நாங்க யார்கிட்ட பேசுறீங்க? அது என்ன அசோசியேஷன், யார் ஃபெடரேஷன்ல இருக்கா, என்ன நீங்க எடுத்த உடனே நீங்க தலைவர் போட்டு வந்து உட்கார்றது உங்களுக்கு என்ன ப்ராப்பரான தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஓகே, கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். தலைவரா பொறுப்பு ஏற்றுக்கணும்னா இங்க 1000 பேர் இருக்காங்க, லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவரா வரும்போது இதுவரை நீங்க என்ன பண்ணீங்க அதை கண்டிப்பா சொல்லிடணும். நான் வருங்காலத்துல நான் பண்ண போறேன்னு எந்த தலைவருமே தலைவராக போறது. இப்ப நமக்கு முதல்வராக இருக்கவர் நான் வருங்காலத்துல உங்களுக்கு சூப்பரா பண்ணணும்னா மக்கள் எல்லாம் ஒரு முதல்வர் ஆகிடுவாங்க. எந்த பாயிண்ட்ல ஆகும் சார்? ஒண்ணுமே இல்லை சார், ரொம்ப சிக்கலா கேட்கிறேன். அதாவது ஒரு தனி விருப்பத்துக்காரங்க ஏன்னா ஏன் தமிழ்நாடு மீட்டிங் ஏன் போறீங்க? அதாவது தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஆர்வத்தில் தான் இந்த விஷயத்தில் நம்ம இறக்குறோம். இதுல வந்து தமிழக வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இதுவரைக்கும் ஒரு நார்த் இந்தியாவில போய் விளையாடுற அளவுக்கு நாம அதை எதிர்பார்க்கல. அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற ஒரு வைராக்கியத்திலே அந்த ஒரு எண்ணத்துல வந்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இவர் சொன்ன விஷயங்கள், இவர் ஏன் யூடியூபரா இருக்காரு, இவர் ஏன் பிரச்சனையில் இருக்காரு, இவருக்கு அந்த பைக் சமாதி இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த அன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து உங்களை எல்லாம் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து ஒரு சில விஷயம் உங்களை எல்லாம் உண்மையாலுமே தெரியாது. இப்பதான் அறிமுகம் ஒரே ஒரு சார். அதாவது இங்க தமிழ்நாடு களத்துல யார் யார் ஸ்பான்சர், யார் யார் பிளேயர், யார் யார் ஆர்கனைசேஷனே உங்களுக்கு தெரியும் சார். நான் சொல்றது தவறா உங்களை நேரில் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல வரேன். மற்றபடிக்கு உங்களுடைய செய்திகள் உங்களுடைய களத்தில் வர அதாவது என்னன்னாங்க, நீங்க கேட்ட அத்தனை கேள்வியும் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. கேட்கறீங்களா? நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளும் உங்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. நீங்க இவ்வளவு தூரம் வந்து இது ஒரு ஆதங்கப்படுறது வந்து எனக்கு புரியுது. ஆனா அதை நீங்க வந்து முன்னாடியே கண்டிப்பா பண்ணி இருந்திருக்கணும். ஏன் இவ்வளவு காலமா 40 வருஷம் 20 வருஷம் கிரியேட் பண்ணிட்டு ஏன் பெண்டிங் இருந்தீங்கிறது எனக்கு என்ன தெரியும். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா இப்ப
இப்போ என்னுடைய சொந்த முயற்சியில நான் இதை ஒரு பொறுப்பா எடுத்து பண்ணணும் நான் எடுத்திருக்கிறேன். இதுல வந்து நான் யார்கிட்டையும் கேள்வி கேட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒரு உங்களை தொலாவி பிடிச்சி கண்டு பிடிச்சி உங்கள்கிட்ட வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கி பண்ணுங்கிற இந்த ஐடியால நான் இல்ல. அதாவது எனக்கு ஒரு டீமை கிரியேட் முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் தமிழ்நாடு பிளேயர்ஸை எடுக்கணும், பிரசிடென்ட் கப் ஆடணும்னு உள்ளூர் கிரிக்கெட் மூலியமாவும் Z3 ஸ்போர்ட்ஸ் வழியாவும் ITCF வழியாவும் நீங்க ஒரு வீடியோ 3 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதே வீடியோ 6 மாசம் முன்னாடி நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிளேயரையோ இவர்கிட்ட இருக்கிற பிளேயரையோ கணக்கில்ல. வரக்கூடிய இளம் தலைமுறையிலையும் இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸை கொண்டு போறதுதான் ஒண்ணும் இல்ல. இப்போதைக்கு நாளைக்கு உண்டான அந்த செலக்ஷனுக்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட் உண்டான அப்ளிகேஷன் நம்ம போடுறோம். எந்த அமைப்பு 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் வரல அப்படின்னா அதுக்கு உண்டான நம்ம மாற்று ஏற்பாடு வேற ஏதாவது பண்ணணும். ஆனா கண்டிப்பா 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆள் வருவாங்க, 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செலக்ஷன் ஆவாங்க. அது நீங்களா கூட இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம். அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல தான் நம்ம விஷயத்தை பண்ணோம். ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பண்றதுக்கு தான் விஷயத்தை இறங்கியிருக்கோம். இதுல வந்து நீங்க இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பத்திர விஷயங்கள் எல்லாம் சமீபத்தில் தெரிய வரதான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை யதார்த்தமா சொல்லி எல்லாம் சேர்த்து நேர்ந்து கலந்து பண்ணலாம். பிளேயர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நழுவ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஆனா இந்த இடத்துல நீங்க என்னென்ன பிரச்சனைகள் வைக்கிறீங்க அப்படின்னா போஸ்டிங் போட்டது, செயலாளர், தலைவர், அது எல்லாமே இருக்கட்டும். எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க இணைந்து செயல்படுற மாதிரி இருந்ததுன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 மாதம் டோர்னமெண்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உட்காந்து ஒரு அனலைஸ் பண்ணி நல்ல முடிவு எடுக்கலாம், எல்லாத்துக்கும் சாதகமா. ஆனா அந்த 2-3 மாசத்துக்கு அசோசியேஷன் ஓரியன்டா தமிழ்நாட்டுல இந்த ஆக்டிவிட்டி பண்ணாங்க பேசி முடிச்சு. உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதை வந்து நீங்க கையில எடுத்துக்கலாம், கூட சேர்ந்து பயணிக்கலாம். உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க தான் வந்து 40 வருஷமா இருந்தோம் பண்ண தாராளமா நீங்க இன்னொரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணலாம். அது எந்த விதத்துல நம்மளையும் பாதிக்க போறது இல்ல, நீங்க பண்ணக்கூடிய அசோசியேஷன் நம்மளையும் பாதிக்க போறது இல்ல. நீங்களும் நல்லது பண்ணுங்க, நாமளும் நல்லது பண்றோம், அதோட முடிச்சுக்கலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா கோபமா இருந்தீங்கன்னா கோபமா இருந்தீங்கன்னா அந்த மாதிரி முடிவு எடுங்க. நீங்க ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, யாரை கைது பண்ணீங்கன்னா அது வந்து இது வந்து ஒரு கேள்வியே கிடையாது. இப்போ வந்து இவங்க போன ரொம்ப தப்பு தான். இப்போ நான் எதுக்கு வந்துட்டேன் அப்படின்னா கொஸ்டினாக நான் வந்துருக்கேன். இந்த ரீசன் தான் நம்மலாம் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் வசதி நாங்கள் ஆரம்பித்தோம். நான் கால் பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டு தரவான் என்ன இவர் சிவா எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு பொண்ணு கேட்டேன். எல்லாத்தையும் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இவங்க போனது வந்து நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக நானும் கொஸ்டின் கேட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பணம் தப்பு தான். இப்போ வந்து போஸ்டிங் போடுறப்போ வந்து 20 போஸ்டிங் இருந்தால இப்போ இந்த 3 மாதம் வேணாம், இப்பே கலந்து பேசி யாரா எந்த பொறுப்பு இப்படி முடிவு பண்ணலாம் சொல்றேன். இல்ல அண்ணன் ஒரு ஆள் சொன்னாரு, இப்ப இந்த மாதிரி வந்து நீங்க வேணும்னு சொன்னார்ல அது தப்பு தான். அன்வைசன் அப்படின்னா இப்போ மீட்டிங் வந்து எதுக்கு போட்டுருவோம் அப்படின்னா எல்லாரும் கலந்து ஒரு முடிவு எடுத்து எல்லாமே மாவட்டம் தெரியும் அப்படின்னா எல்லாமே வந்து என்ன ஒவ்வொரு கம்பெனி இருக்கு ஓகேங்களா. அது புரியுது, எல்லாமே நம்ம கை காசு போட்டு தான் வந்து நம்ம செலவு பண்றோம். யாரும் வந்து இப்போ வந்து நமக்கு பண்றாரு நாங்கள் செலவு பண்றோம், அண்ணன் செலவு பண்றாரு. இந்தியா கப்புக்கு நான் போன கம்பெனி நான் ஒரு போல நினைச்சேன். அது மாதிரி வந்து இங்க வந்து சண்டை போட வேண்டாம், யாருமே வந்து பேசுவோம் பேசி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறேன். சண்டை போடுறவங்க செயல் போடுறவங்க பொறுப்பு வைக்கணும்னு சொல்லி அதான் அதுதான் செயல் போடுறவங்க பொறுப்பு வைக்கணும்னு சொன்னாங்க. செயல்பட்டவங்க யாரு? அதுல வந்து ஆன்சர் கிடையாது. அவங்க போயிட்டா வந்துட்டாங்க. இனிமேல் எப்படி கொண்டு போறோம், என்ன கோச்சிங் போறோம், என்ன எப்படி கோச்சிங் போறோம். என்னன்னா நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம், இது வந்து 1 வருஷமா இல்லை 2-3 வருஷமா பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் சொன்னாங்க. நம்ம வந்து அதெல்லாம் அப்போ உண்மையாலுமே இந்த மாதிரி திங்கிங்கே இல்லை. ஆக்சுவலாக பிரசாத்தேங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படி. ஆனால் நம்மளாம் பண்ணாங்க, தாராளமாக பண்ணாங்க பிரசாத்னு சொன்னேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரசாத் என்னன்னு தெரியல விட்டுட்டு அப்படி. அப்புறம் நீங்கள் டக்குன்னு அப்ரோச் பண்ணீங்களா, நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்படிங்களா நான் உண்மையாக பின்னாடியெல்லாம் எதுவுமே போய் பார்க்கல. மாவட்டத்தை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வாரம் நான் கேட்ட உடனே ஓகேன்னு நீங்க எப்படி சொல்லுங்க? ஆமா நான் வந்து நல்லது நடக்கட்டும்னு நினைச்சோம். ஓகே அப்ப பிளேயர்ஸ் அண்ணே நீங்க ஒரே நிமிஷம் நம்ம எதுவுமே நம்ம வந்து அசோசியேஷன்
பண்ணலாம்னு பண்ணல, ஒருத்தர் பண்ணாரு. நம்ம உடனே வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம வந்து அதுக்கு நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை ஒரு கூட்டத்தை போட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? அடுத்த நிமிஷமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம எஸ்பிபிஎல் போனோம், இன்னொரு மீட்டிங் போனாங்க. அவங்க வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டு அப்ளை பண்ணாங்க. போனாங்க எஸ்பிபிஎல்லே அவ்வளோ காமிப்பீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா தமிழ்நாடு ஒன்றா சேர்க்கணும் ஆயிரம் மணி படுத்தி இப்போ சொல்லிட்டு இருக்கோம். எஸ்பிபிஎல்ல இந்த பிரஸ்ல வந்து பின்னாடி இருக்காரு. நீங்க எப்படி சிவிலியை ஆலோசிங்க? அதுவே உங்க மேல பிடி மாட்டீங்க. ஒரே ஒரு சொல்லுங்க சார். எஸ்பிபிஎல் எஸ்பிபிஎல்ல சிவிலியை ஆலோசிக்க கூடாது யாருக்கு தெரியும்? ஒரே என்ன தெரியும்? எஸ்பிபிஎல்ல சிவிலியை ஆலோசிக்க கூடாதுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரே நிமிஷம் கேக்குறீங்க. எஸ்பிபிஎல்ல சிவிலியை ஆலோசிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து கொடுங்க. எதுக்கு செலக்ஷன் வச்சீங்க? அண்ணா, தயவு செய்து சொல்றேன், இது வந்து அந்த மீட்டிங் கிடையாது, அந்த பேச்சு அது வந்து பர்சனலா நீங்க வந்த நோக்கத்தை எஸ்பிபிஎல் பத்தி கேட்கணும்னா என்ன கேட்கணும் பிரசாத்? இந்த நேரத்தில் கேட்க வேண்டாம். இத்தனை நாள் கேட்டுக்கலாம்ல, இங்க வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன கேட்கவே என்ன கேட்கணும்? சென்னையில இருந்து ஒரு 14 பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ணன்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே போன்ல கலந்துட்டேன். அண்ணன் ஜோன் ஓரியன்டா 2 பேர் கொடுப்போம், தமிழ்நாடே பிரிஞ்சு இருக்கும் போது சென்னை ஜோன்ல இருந்து ஒரு 2 பேர் போட முடியுமா? அண்ணன் என்கிட்ட பதில் அடிச்சு அதை மறுக்கவே முடியாது. என்ன சொன்னாருன்னா, நீங்க யாரு பியூரா செலக்ஷன் பேஸ்ல வர்றாங்களோ அவங்களை ப்ரொமோட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாரு. ஒரே வார்த்தை, அண்ணா ரொம்ப சந்தோஷம், கரெக்டான முடியும்னு வச்சுட்டேன். வச்சவனைய செலக்ஷன் முடியுது. பிளஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, மைனஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம செலக்ஷன்ற பேஸ் பணத்துக்காண்டி இங்க நடக்கவே இல்லை. நான் அண்ணனை பணத்தை ரீதியா நான் சொல்லவே இல்லை, திறமை ரீதியா தான் சொல்றேன். அந்த செலக்ஷன்ல யார் நல்லா பண்ணிக்கிறாங்களோ அவங்கள உயர்த்துறதுதான் நம்மளோட முதல் குறிக்கோள். இந்த பையன் அஜித்ன்ற பையன் திருவாரூர் மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. இந்த பையன் பிளஸ் 25ல இருந்தாரு. செலக்ஷன் பேஸும் ப்ராப்பரா லைவ்ல தான் போச்சு. சிவலி -5ல போனாரு, ஒரு சுமாரான பவுலர் அடிக்க முடியலன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. நான் வந்து இங்க சிவலியை மட்டப்படுத்தியோ அண்ணனை மட்டப்படுத்தியோ இல்ல தம்பியை உயர்வுபடுத்தியோ நான் இங்க பேசுறதுக்காண்டி சொல்ல. இங்கேயே ஒழுக்கமா நடக்கல. 2 மேட்சுக்கு அப்புறம் சிவலியை பிளேயிங் அவனை ஆட வச்சாங்க. இவன் ஓபனா சொல்லணும்னா, நான் அவங்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிறதுனால தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயாவரம் இந்த சர்க்கிள் எல்லாத்தையும் நான் எல்லாருடையும் டச்லேயே இருப்பேன். அசோசியேஷன் ஓரியன்டா பேசினதுல அவன் என்கிட்ட போன் அடிச்சு கேட்டான், அண்ணா இங்க எங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டான். அவன் மைனஸ்ல போன பிளேயர் ஆட வைக்கிறாங்க, நான் பிளஸ் 25ல இருக்கேன், நான் ஆட வைக்கல, எனக்காண்டி ரைட் சைட்லன்னா இது யார் கேட்பான்னு கேட்டான். இப்ப என்னோட ஒரு சீனியர், எனக்கு முன்னாடி இருக்காரா எனக்கு அப்புறம் இருக்காரான்னு தெரியல, இவர் கிரிக்கெட்ல இருக்காரு. நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றேன், மாநிலத்தை கவர் பண்ணாதனால இந்த ஆர்கியூமெண்டே போகுது. நீங்க தமிழ்நாட்டை கவர் பண்ணிருந்தீங்கன்னா ஏன் என்கிட்ட கேட்க போறேன், நேரம் உங்ககிட்ட கேட்டிருப்பானே. அதான் சொல்றேன், நான் ஒன்றும் நேரம் பேசவே இல்லைண்ணா. இதுக்குதான் சொல்றது, மாவட்டத்தை ஒருங்கிணைத்து பண்ணிட்டீங்கன்னா நல்லா பேசுவேன். சரி, செலக்ஷன் பேஸ் எப்படி எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க செலக்ஷன் பேஸ்? எந்த ரன் எப்படி வச்சு எடுத்தீங்க நீங்க? எல்லாமே இருக்கு. 4 பேர் இருந்தாங்க. 20 அண்ணா அதான் இப்ப கேட்கறவங்க சொல்றீங்களா? ஆனா நீ என்ன இப்ப இப்படி சொல்லுங்க, எஸ்பிபி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்தோம். ஆனா இப்ப சொல்லிட்டா முடிஞ்சிருமே. அண்ணா இது என்ன பண்றீங்கன்னா, இதுல இருக்க ஆளு இதுலயே வெளிப்படத்தன்மை எல்லாம் அதுல இருக்க ஆளு இதுல இருக்கிறதா எல்லாமே எனக்கு ரிசல்ட் கிடைக்கிறது அப்படி வரல. ஆனா ஒரே ஒரு தம்பி, ஒன்னே ஒண்ணு ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஒன்னே இவ்வளவு நேரம் பொறுப்பை பத்தி என்ன கேட்டீங்க? இப்போ பொறுப்போட இம்பாக்ட் உங்களுக்கு தெரியுதா? பொறுப்போட இம்பாக்ட் உங்களுக்கு புரியுதா? தமிழ்நாட்டுல கலந்துக்காம பண்ணதோட பிரச்சனை என்னன்னு சொல்ல புரியுதா? இதை நான் சொல்ல வரேன். அண்ணா அவனை ஆட வைக்கலன்றதை நான் சொல்ல வரேன்.
அதுக்கு உண்டான அந்த